அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கேரட் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா குணமாகும். அதேபோல் ஆண்மை அதிகரிக்கும், கேன்சர் குணமாகும். அதே போல் நம்ம முளை கட்டிய தானியங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கால்சியம் சத்து, எலும்பு சத்து கம்மியாகிறவங்க வெள்ளை எல்லை வறுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கால்சியம் சத்து அதிகமாகும். அதே போல் மீன்கள் எந்தெந்த மீன்கள் சாப்பிட்டா யாராருக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். கணவாய் மீன்கள்னு ஒன்று இருக்குது, பவள மீன் ஒன்று இருக்குது. இது இதய நோயாளிகள் சாப்பிட்லாம். அதில் கெட்ட கொலஸ்ட்ரால் டிஜிஎல் ட்ரைக்ளோரைசைட் நார்மலுக்கு வரும். கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணணும், மாரடைப்பு வராது. இதய நோயாளிகள் சாப்பிட வேண்டிய மீன் மத்தி மீன் கன்சீவாக இருக்காங்க, முழுகாமல் இருக்காங்க. கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட்லாம். முழுகாமல் இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா நல்லது. சர்க்கரையும் கண்ட்ரோல் வரும் மத்தி மீன் சாப்பிட்டா. அதே போல் இறால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது, ஆஸ்துமா வராது. அதே போல் சரும நோய்கள் குணமாகிறதுக்கு கரிஞ்சீரகத்தை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா சரும நோய்கள் குணமாகும், தோல் வியாதிகள். அதே போல் வெப்பாலை எண்ணெய் நைட்டில் தடவி காலையில் குளிச்சுன்னு வந்தாங்கன்னா சரும நோய் குணமாகும். அதே போல் புங்க எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சரும நோய்கள் குணமாகும். அதே போல் நம்ம மூச்சுத்திறனில் ஏற்படுது, ஆஸ்துமா குணமாகிறதுக்குன்னா கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு ஸ்பூன் பூண்டு எடுத்துங்க, உரிச்ச பூண்டு ரெண்டையும் போட்டு மிக்சியில் அடித்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சுத்திறனில் குணமாகும், ஆஸ்துமா குணமாகும். அதே போல் மூச்சுத்திறனில் ஏற்படும் விக்கல் வரவங்களுக்கு கால் ஸ்பூன் கடுகு எடுத்துங்க, வறுத்து பொடியாக்கின்னு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொண்டை மூச்சுத்திறனல் சரியாயிடும், விக்கலும் சரியாயிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமாகிறதுக்கு தூதுவளை ஒரு பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஆழத்தோடை காய வச்சு பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ரெண்டையும் தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும், ஆஸ்துமா கிளியர் ஆகும். அதே போல் கல்லீரல் க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துக்கங்க, தோலை சீவிட்டு மிக்சியில் அடித்து சாறு எடுத்துக்கங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வாரத்தில் 3 நாட்கள் குடிச்சுன்னு வாங்க, கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் அரிசிங்க, சாமை அரிசின்னு சொல்கிறோம். சாமை அரிசி இதயத்துக்கு நல்லது, தினை அரிசி இதயத்துக்கு நல்லது. அதே போல் சாமை அரிசி வயது நீடிக்கும் அதிகமாக, கம்பு உடம்புக்கு தெம்பு தரும், சோளம் சோம்பலை முறிக்கும், ஆண்மைக்கு அதிகரிக்கும். அதே போல் கேழ்வரகு நம்ம சக்கரை வியாதி குணப்படுத்தும், கருப்பு கவுனி அரிசியும் சக்கரை வியாதி குணப்படுத்தும், பனிவரகு புற்றுநோய் வராது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.